இந்த தீர்ப்பு வந்தவுடன் இன்னைக்கு பலர் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஆக்டுக்கு எதிரானது, ராம ஜென்மபூமி வந்தவுடன் இதை செய்ய தொடங்கி விட்டார்கள், அடுத்து இதை செய்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை யாரும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளவில்லை. 1993ஆம் ஆண்டு வரை இந்துக்கள் அந்த இடத்தில் வழிபாடு நடத்தி வந்தார்கள். ஆனால் முலாயம் சிங் அரசாங்கம் சிறுபான்மையினரை ஆதரிப்பதற்காக, அவர்களுக்கு அப்பீல் செய்வதற்காக அன்னைக்கு இந்த பூஜையை எந்தவித அரசாணையும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தடுத்து நிறுத்தியது. அப்ப அது சட்டவிரோதம் இல்லையா? அதற்கு பின் இந்துக்கள் இத்தனை நாட்கள் வரை இதற்காக ஏஎஸ்ஐ, அதற்கு பின் நீதிமன்றம், வழக்கு என்று போராடி இன்னைக்கு அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன இதுல தெளிவாக புரிகிறது அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு இந்துக்களுடைய வழிபாட்டையும் இந்த அரசாங்கங்கள் எந்த காரணமுமே காமிக்காமல் கூட தடுத்து நிறுத்த முடியும். அதற்கு பின் இவர்கள் போராடிதான் வெற்றி பெற வேண்டிய நிலை இருக்கும் அப்படி என்பது இந்த செய்தியிலிருந்து தெளிவாகிறது. அதனால இந்த சிறுபான்மையினர், மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த அந்தஸ்துகள் இருக்கும் வரை இது தொடரும். அதனால இந்த மைனாரிட்டி அந்தஸ்து என்பது ஒழிக்கப்பட வேண்டும்.